நன்மை செய் மேன்மை வரும். ராஜி 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 தம்பி ராஜி. பா பா என்னாச்சுப்பா? நெஞ்சு பக்கம் ஏதோ வலிக்கிற மாதிரி. இருங்கப்பா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுது. டாக்டர் எங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குது டாக்டர்? தம்பி, உங்கள் அப்பாவோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குப்பா. ஹார்ட்டும் ரொம்ப பலவீனமாக இருக்குது. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணால் தான் உங்கள் அப்பாவால் உயிர் வாழவே முடியும். என்ன, அதுக்கு அமௌண்ட் அதிகமாக செலவாகும்ப்பா. எப்படியாவது எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க டாக்டர். அவரே மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்து ரிட்டர் ஆனார். எங்களுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு சொத்து பத்து இல்லை. எப்படியாவது எங்கள் அப்பாவை காப்பாற்றிருங்க. தம்பி, நான் சொல்லுதான் முதல்ல புரிஞ்சுக்கோ. உங்கள் அப்பாவுக்கு பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் சாதாரணமானது இல்லை. டோனரோட டிஎன்ஏயும் உங்கள் அப்பாவோட டிஎன்ஏ செட் ஆகணும். அதுக்கு அமௌண்ட்டும் அதிகம், ப்ராசஸும் அதிகம். நீங்கள் சொன்னால் தான் உங்கள் அப்பாவோட டீட்டெயிலை ஸ்பெஷல் டாக்டருக்கு அனுப்ப முடியும். எனக்கு எங்கள் அப்பாவோட உயிர் தான் முக்கியம். எங்கள் அப்பா எப்படியாவது காப்பாற்றுங்க. நான் எப்படியாவது பணத்துக்கு ரெடி பண்ணுறேன். அப்போ சரி, நீ என்ன பண்ணுற? உங்கள் அப்பாவோட டீட்டெயில் ஸ்பெஷல் டாக்டருக்கு மெயில் பண்ணிடு. எஸ் அப்பா, எங்கள் அப்பா எல்லாருக்கும் நன்மை தான் செஞ்சுருக்காங்க. அவங்கள நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றணும். எங்கள் அப்பா எப்படி இருக்காங்க டாக்டர்? ரொம்ப நன்றி டாக்டர். டேய் வர்றா, அரைஞ்சு பழுத்த வர்றா. வா வா வா, போய் எடுத்துருவோம். யாரும் பார்க்குறதுலையும். சீக்கிரம் வா, நீ உழுக்கு, நான் எடுக்கேன். சீக்கிரம் நல்லா உழுக்கு. யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க. எடு எல்லாத்தையும் எடு, டக்குன்னு எல்லாத்தையும். சீக்கிரம் வா, யாராச்சும் பார்க்காங்களான்னு பாரு. யாரும் இல்லை. வா 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 வா. டேய் இங்கே பாருடா, எங்கள் அப்பா வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்காரு ஃபாரின்லேருந்து. எவ்வளோடா? 2000 ரூபாடா. டேய் இங்கே பாடுறா, பத்திரமா வச்சுக்கோடா. கிங்ஸ்டனோட வாட்சை பார்த்தியா? டேய் முத்து சொல்லுவான், வாடா சாப்பிட போகலாம். இல்லைடா, நான் வரல, எனக்கு தலைவலிக்கு, நான் தூங்க போகிறேன். சரி நான் போகிறேன். எல்லாவனும் போயிட்டானுவா. வேற ஒன்றும் இல்லைலா. இல்லை, நல்லாதான் இருக்கு வாட்சி. 5,000 இருந்தாலும் 5,000 இருந்தாலும் எல்லாம் நம்ம பாக்கெட்டுக்கு தான் வந்து சேரும். அப்புறம் கிளாஸில் யாரோ தான் சார் அந்த வாட்சை எடுத்திருக்காங்க. உட்காரு கிங்ஸ்டன். பசங்களா, ஒரு ஊரில் ஒரு திருடன் இருந்தான். அவனுடைய அம்மா அவனை திருத்த முயற்சித்தும் அவன் கேட்கல. நீ உண்மையை மட்டும்தான் பேசணுன்ட்டு சத்தியம் வாங்கிட்டு அவனுடைய அம்மா இறந்துட்டாங்க. ஒரு நாள் பக்கத்து நாட்டில் உள்ள அரண்மனையில் அவன் திருட போகும்போது அங்கே ஒரு நபரை பார்த்தான். நீ எதுக்கு இங்கே வந்திருக்குன்னு அவர் கேட்க, நான் திருட வந்திருக்குன்னு உண்மையை சொன்னான். உடனே அந்த நபர் அரண்மனையில் ரத்தினங்கள் உள்ள அறையை காமிச்சார். அங்குள்ள பெட்டியில் இருந்த 5 ரத்தின கற்களில் 2 தனக்கு எடுத்துக்கொண்டு 2 அந்த நபருக்கு கொடுத்துவிட்டு 1 மட்டும் பெட்டியில் விட்டுட்டு போயிட்டான். மறுநாள் அந்நாட்டு மந்திரி அரண்மனையின் ரத்தினங்கள் திருடு போயிருக்குன்னு ராஜாட்ட சொல்ல, ராஜா படைகளை அனுப்பி திருடனை பிடிக்க சொன்னார். சிப்பாய்கள் திருடனை ராஜசபைக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவன் ராஜாவிடம் ரத்தினங்களில் தனக்கு 2 எடுத்துட்டு உதவின நபருக்கு 2 கொடுத்ததாக உண்மையை சொன்னான். மந்திரியோ கோபத்துடன் அவனை அடித்துவிட்டு, ராஜா இவன் பொய் சொல்றான், பெட்டியில் உள்ள 5 ரத்தின கற்களையும் இவன் தான் எடுத்தான் என சொன்னான். உடனே ராஜா, அந்த திருடன் சொல்வதுதான் உண்மை. நேற்றைய தினத்தில் அவன் கொடுத்த 2 ரத்தின கற்களையும் வாங்கிய மாறுவேடத்தில் இருந்த நபர் நான் தான் என சொல்லி 1 ரத்தினக்கல்லை எடுத்துவிட்டு அதை மறைத்த மந்திரியை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அந்த திருடனின் உண்மையை பாராட்டி அவனை நாட்டின் மந்திரி ஆக்கினார். பசங்களா, உண்மையில மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்கள் நன்மை செய்ய படியுங்க. இப்போ எல்லாரும் கர்ச்சிஃபால் உங்கள் கண்ணு கட்டுங்க. அன்னைக்கு நீங்கள் என்னை எல்லார் முன்னாடியும் திருடன்னு கேவலப்படுத்தாமல் என் வாழ்க்கையில் நல்லவனாகிறதுக்கு நீங்கள் தான் உதவி செஞ்சீங்க. அதுக்கு நான் என்ன கைமாறு செஞ்சாலும் உங்களுக்கு ஈடாகாது. உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் என் ஹாஸ்பிட்டல் மெயிலுக்கு வரும்போது தான் உங்களை எப்படியாவது காப்பாற்றணும்னு முடிவு செஞ்சு அதுக்குள்ளே மாற்று இதயத்தையும் ரெடி பண்ணி அந்த சிகிச்சையை நானே பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. இதுக்கான எந்த தொகையும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கட்டக்கூடாது. நீங்கள் செஞ்ச நன்மை தான் நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய டாக்டராக மாறியிருக்கேன். அதுக்கு ரொம்ப நன்றி சார்.
தீய வழியில் நடக்கும் ஒருவனை நல்வழிப்படுத்துவதும் ஆகச்சிறந்த நன்மையே. ஆம், நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான்.